Poco X7 Pro இதோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். Poco X7 Proவோட ஒரு கீ ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பேட்டரி. அதுலேயும் வந்து இந்த பேட்டரி இருக்க 6550 mAh பெரிய பேட்டரி வந்து உள்ளடக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரிலேட்டிவ்லி லைட் வெயிட்டாகவும் தின்னாகவும் தந்திருக்காங்க. இதோட ப்ரொஃபைல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8400 அல்ட்ரா சிப்செட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு கேமிங் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் இதோட செக்மெண்ட்டில். கூடுதலாக இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா IP68 மற்றும் 69 வாட்டர் ரெசிஸ்டன்டோடையும் வருது. ஸோ தண்ணியில் கண்டம் கிடையாது. இப்போது இந்த Poco X7 Proவோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. ஒரு பிளாக் கலரில் சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. இதான் வந்து இந்த ஃபோன் Poco X7 Pro. மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்குது பிளாக் கலர் வேரியன்ட். பட் எனக்கு இதில் பிடிச்சமான கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் எல்லோ காம்பினேஷன் தந்திருக்காங்க. ஸோ அது வந்து என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது. அப்புறம் ஒரு க்ரீன் கலர்லேயும் இது வருது. சரி, வேறு பாக்ஸுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜர் வந்து பாக்ஸுக்குள்ளே கிடைக்குது. அப்புறம் வந்து டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. ஸோ சார் வேல்யூ வந்து லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. தெரியல பார்க்கலாம். NFC இருக்குது. FM ரேடியோ கிடையாது. ஒரு 6550 mAh பேட்டரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியாக திக்காக இருக்குன்னு நினைச்சேன். பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி இருந்தால் கூட இது வந்து 199 கிராம்ஸ் வெயிட் மற்றும் 8.06 mm திக்னஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா இருக்குது. ஃப்ளாட் சைட்ஸு, கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிசைன். இந்த பெரிய பேட்டரின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டிசைனில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் தந்திருக்காங்க. மைக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த ஃபோன் தராங்க. ஸோ மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. கீழே வந்து இன்னொரு ஸ்பீக்கர், மைக் ட்ரே. ஸோ இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக தந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. இப்போ இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.73 இன்ச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே இது. 12-bit கலர் பேனலோடி வருது. ஃப்ளாட்டான டிஸ்பிளே. ஸோ கேமிங்க்கு வந்து உகந்ததாக இருக்கும். இந்த கர்வ்டு டிஸ்பிளே இல்லாமல் ஃப்ளாட்டான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனோடி வருது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட். பீக் பிரைட்னஸ் வந்து 3200 nits வரைக்கும் போகுது. ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. கலர் ரிப்ரடக்ஷன் நல்லா இருக்குது. கேம் விளையாடுறதுக்கு நல்ல ஒரு கலர் அவுட்புட்லாம் நல்லா இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8400 அல்ட்ரா சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேமிங்க்கு நல்ல ஒரு திறனான ஒரு சிப்செட் இது. LPDDR5X RAM மற்றும் UFS 4.0 ஸ்டோரேஜோடு இது வருது. கால் ஆஃப் டியூட்டி வந்து நான் வந்து பார்க்கும்போது செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் வந்து மேக்ஸிமம் வரைக்கும் போகுது. நல்ல ஒரு கிராஃபிக் ரெண்டரிங் இருக்குது. கேம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஹெவி கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் தாராளமாக நல்லாவே ஹேண்டில் ஆகும், நல்லாவே விளையாடலாம். ஹீட்டிங் இஷ்யூ நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தென்படலை. பட் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். பட் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான கேமிங்க்கு உகந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து தந்திருக்காங்க. கேமராவை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP கேமரா இருக்குது. சோனி LYT 600 சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. டெலிஃபோட்டோ லென்ஸ் தனியாக கிடையாது. 20 MP ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. கேமரா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்குது. வீடியோ வந்து நீங்கள் வந்து 4K மேக்ஸிமம் வந்து 60 FPSல வந்து எடுக்கலாம். ஃபோட்டோ, போர்ட்ரேட், நைட், மோரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, டூவல் வீடியோ இருக்குது, டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷர் மோடு, டைரக்டர் மோட் அந்த மாதிரி தந்திருக்காங்க. இப்போ வந்து சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் ஏர்லியாக நான் எடுத்த சில சாம்பிள்ஸ் இது. ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே. பட் இது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஜஸ்ட் லைக் தட் ஃபோட்டோ எடுத்ததை உங்களுக்கு இப்போ வந்து காண்பிக்கிறேன். பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். ஸோ பேட்டரி ஒரு பெரிய பேட்டரி 6550 mAh பேட்டரி, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. ஒரு 47லேருந்து ஒரு 50 மினிட்ஸில் இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூவில் எவ்வளவு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சி அதெல்லாம் பற்றி நான் வந்து சொல்கிறேன். இந்த அளவுக்கு பெரிய பேட்டரி பேக் பண்ணியிருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். Android 14 பேஸ் பண்ணி அவங்களோட HyperOS 2.0 வந்து கொண்டு வந்திருக்காங்க.
3 இயர்ஸுக்கான மெயின் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா ஃபோன்களையும் வழக்கமாக வரது மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏஐ நோட்ஸ், ஜெமினி பில்டின், அப்புறம் ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன், ஏஐ டிரான்ஸ்லேஷன், இந்த ஏஐ சம்மரி, அந்த மாதிரி பல ஏஐ ஃபீச்சர்ஸ் இப்போ வந்து எல்லா ஃபோன்களையும் வரக்கூடிய ஃபோன்கள் எல்லாமே வந்து Android 15 பேஸ் பண்ணி வரதில் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து இதுலேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து Poco X7 Pro பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, நல்ல ஒரு டிஸ்பிளே, இதான் வந்து இதோட ஒரு ஹைலைட். பட் இது எந்த விலைக்கு கொண்டு வராங்க அதுவும் பொறுத்து இருக்குது. ஸோ ரிவ்யூவில் அந்த விலையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிறகு எக்ஸ்பென்சிவாக யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக வேல்யூ ஃபார் மணியான அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஓரளவு இனிஷியல் இம்ப்ரெஷன் நீங்கள் பார்த்தீங்க. இது எப்படி இருக்குன்னு உங்களோட அபிப்பிராயங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் அதை வந்து கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சர்ச் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.